நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பொண்ணு பேர் வந்து பார்த்தாச்சுன்னா பிரதீக்ஷா. இவங்க வந்து அந்தமானை சேர்ந்தவங்க. இவங்க 12வது வந்து சென்னையில் படிச்சுக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கும் மனோஜ்குமார் என்கிற ஒரு பையனை லவ் பண்ணிக்கிறாங்க. அதாவது இவங்களோட 17வது வயசுலேருந்து இப்போ வந்து இவங்களுக்கு 25 வயசு ஆகுது. 9 வருஷமாக லவ் பண்ணிவிட்டு திடீர்னு இப்போ வந்து நாங்கள் திருமணம் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் ஊருட்டு போங்க, அந்தமானுக்கே போங்க அப்படிங்கிற மாதிரி துரத்தி விட்டுருக்காங்க. இதெல்லாம் மீறி வந்து இந்த பொண்ணு வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த பையனோட அப்பா வந்து அரசு ஊழியராக இருந்துக்காட்டி எஃப்ஐஆர் போட மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு எஸ்பி டிஐஜி வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இப்போ வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து எனக்கு ஒரு என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வேணும். என் வாழ்க்கைக்கு வந்து நான் இத்தனை 9 வருஷம் என்னை லவ் பண்ணி எல்லா வகையிலும் வந்து என்னை பயன்படுத்திட்டு இப்போ முடியாதுங்கிறதுனால அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கலெக்டரேட்டை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க இந்த பொண்ணு வந்திருக்கு. பார்க்கலாம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு. இருந்து வரேன். நான் பான் பாட்டப் எல்லாமே அண்டமான். 11th 12th படிக்கும்போது சென்னையில் படித்தேன். அங்கே ஒரு பையன் மனோஜ்குமார்னு சொல்லிட்டு அவனை லவ் பண்ணேன். 17 இயர்ஸ் இருக்கும்போது 9 இயர்ஸாக லவ் பண்ணிவிட்டு என் கூடவே இருந்துட்டு என்னை இப்போ கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னான். ஸோ அவங்க ஃபேமிலிக்கு 2018லேருந்து தெரியும். அவங்க அப்பா தான் என்னை இங்கே வீடு பார்த்து இங்கே வச்சார். வீடு பார்த்து வச்சுமே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மொத்த குடும்பமுமே சொல்லி கல்யாணம் பண்ண டைமில் அவன் வந்து வேண்டான்னு சொல்லிட்டான்னு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு என்னை வந்து ஒதுக்கிட்டாங்க. ஸோ அதனால் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். கம்ப்ளைண்ட் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தேன். ஆனால் போலீஸ் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. 1 மந்த்துக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆரே போட்டாங்க. அங்கே போய் போலீஸ்கிட்ட போய் கேட்டால் ஏன் அரெஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு, எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறமும் ஏன் அரெஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு கேட்டால் எஸ்பி சார் வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். அட் த சேம் டைம் எஸ்பி சார் வந்து அவரை பெயில் கிராண்ட் பண்ண சொன்னாருன்னு சொன்னாங்க. நான் ஆல்ட்ரேஷன் 69 பிஎன்எஸ் போட்டுமே இப்போ அவருக்கு வந்து பெயில் கிராண்ட் ஆயிருக்கு. 69 பிஎன்எஸ் போட்டாங்கன்னு சொல்லியுமே அவருக்கு வந்து பெயில் கிராண்ட் ஆயிருக்கு. இப்போ அவங்க அம்மா அப்பாவுக்கு இங்கே பெயில் இன்னைக்கு டேட்டு. ஆனால் எனக்கு வந்து பயமாக இருக்குது. என்னென்னா இப்போ போலீஸ் முன்னாடியே அவங்க அம்மா அப்பா என்னை வெட்டி கொண்டுருவேன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன அடுத்த 2-3 டேஸ்லேயே நான் எஸ்பி ஆஃபீஸ் போகும்போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆட்டோ இடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சூலூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது என்னை 3 பேர் ஆட்டோவில் வந்து நீ உதயா அப்பார்ட்மெண்ட் தானே, நீ ஏறுன்னு என்ன இது பண்ணாங்க. எனக்கு வெளியில் வரதுக்கே இப்போ பயமாக இருக்குது. அவங்க வந்து எதனா பண்ணிடுவாங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது.